என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, முருகனை ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு நான் எனக்கு ரொம்ப விருப்பமாக சில இதுலலாம் பார்க்கும்போது எனக்கு வேணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கே தெரியாமல் என் பொண்ணு பழனியிலேருந்து வாங்கி கொண்டாந்து கிஃப்ட்டு பண்ணியிருக்காங்கங்க. நான் எந்த அளவுக்கு அந்த முருகன் மேலே ஒரு பைத்தியக்காரியாக இருப்பேன்னு மட்டும் நினச்சி பாருங்கள். நான் முருகன் பைத்தியங்க. நான் அவர் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கேன். அதனால் எனக்கே தெரியாமல் என் பொண்ணு எனக்கு வாங்கி கொண்டாந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்க இந்த ஒரு விஷயத்த எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா? எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்க. இந்த வேலு எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சேன் நான். ஆனால் எனக்கே தெரியாமல் என் பொண்ணு ரூபத்தில் எனக்கு முருகன் வந்திருக்காரு என்கிட்ட. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எனக்கு என்னான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த இதில் எல்லா விஷயத்துலையும் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒன்று வாங்கணுன்னு ஆசை. எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்னான்ட்டு தெரியாதுங்க. நான் ஏன் இப்படி பேசுகிறேங்கிறது எனக்குமே தெரியாது. இது மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோயிலில் எனக்காக எங்கள் பாப்பா பூஜை அறைக்கில் வச்சுக்கிறதுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க. எங்கள் பாப்பா ப்ரொஃபஸராக இருக்காங்க. அதுவும் முருகன் அருளால் தான் அவங்களும் இருக்காங்க. இதுவும் எங்கள் பாப்பா தான் வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு. இது மேலே தான் நம்ம இந்த முருகன் சிலையை இந்த முருகனோட வேலை வைக்க சொல்லி எங்கள் பாப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க. வச்சு நம்ம காரில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இதை நான் அப்படி தான் வைக்க போகிறேன், இப்படி தான் வச்சுக்க போகிறேன். பழனியோட பிரசாதங்க அது. அந்த பழனி தண்டாயுதபாணின்னு போட்டு எனக்கு வந்திருக்கு பாருங்கள் விபூதி. இது நவபாசனத்தில் உள்ள திருநூறுங்க. இது பச்சை கலராக இருக்குது பாருங்கள். அவ்வளவும் மருத்துவ குணம் இதுக்குள்ளே இருக்குங்க. இதே ஒரே ஒரு ட்ராப் அள்ளி நீங்கள் தண்ணியில் போட்டு குடிங்க. எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தாலும் உங்களுக்கு குணமாயிடுங்க. இந்த ஒரு குடிப்பினை எனக்கு முருகர் கொடுத்துருக்காரு. இது எனக்கு பழனியிலிருந்து வந்த ஒரு வரப்பிரசாதம். அது அடுத்த வீடியோவில் நான் திருச்செந்தூரோட பிரசாதத்தை போடுறேங்க. நான் இப்போ அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். ஹிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.